இது முருங்கைக்கீரை சட்னின்னா இது முருங்கைக்கீரை சட்னியான்னு கேட்பாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். வாங்க பறிச்சுக்கலாம். உப்பு ஊற்றிக்கிச்சா போதும். ஒரு 4 கத்து இருந்தால் போதும். சரி வாங்க போகலாம். முருங்கைக்கீரையை அலசி எடுத்துக்கலாம். பொரிச்சு எடுத்துக்கலாம். முருங்கைத்தலையை பொரிச்சு எடுத்துக்கலாம். பூச்சி புழு இல்லாத நல்ல தலையை பொரிச்சுக்கலாம். கண்ணே கடலக்காய் எடுத்தான் சொல்லியே. தேங்காய் மெட்ட வாங்கிக்கினேன். கீரை பொரிச்சாச்சு, அடுப்பத்தை வச்சாச்சு, சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். 1/4 கப்பு கடலைக்கொட்டை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கடலைக்கொட்டை வெடிக்கணும். நல்லா கடலைக்கொட்டை மணக்கணும். அப்போ தான் எடுக்கணும். நல்லா தடப்பட வெடிக்குது கடலைக்கொட்டை. போதை எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே விட்டால் கறி போயிடும். அதே மாதிரி 1/4 கப்பு உளுந்த பருப்பு அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். இது அதே மாதிரி மணக்கணும். நல்லா மணக்க வேணும். மேலே எடுத்து கட்டிக்கலாம். நல்லா மணக்குது. நல்லா செவந்து போச்சு. எடுத்து கட்டிக்கலாம். 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், உளுத்தி வச்ச பூண்டு 10 பல்லு, பச்சை மிளகாய் 3, அரிஞ்சு வச்ச தக்காளி பழம் 3, உரி வச்ச முருங்கைக்கீரை 2 கப்பு, ஒரு கொஞ்சோண்டு புளி, தண்ணி புளி நல்லா சுத்தமாக அலசி எடுத்துக்கணும். அண்ணே இல்லைங்க தோசை போட்டுங்க.
அப்படின்னா நான் எப்படின்னு சொல்லுவேன். இதுக்கு மேலே சுத்தமெல்லாம் புளி போட்டுக்கலாம். ஒரு மூணு மஞ்சள், இதுக்கு போதுமான உப்பு, கண்ணே தோசைக்கல்ல இருக்கா? பொடி பொடியாக நறுக்கி வச்ச தேங்காய் அரை கப்பு, வறுத்து வச்ச உளுந்தம்பருப்பு கடலக்கொட்டை இதுலேயே போட்டுக்கலாம், போட்டு கலந்துக்கலாம். நல்லா கமன்னு மணக்குது. போது நல்லா வணக்கியாச்சு. இதுக்கு மேலே இறக்கலாம். இந்த அளவுக்கு வணங்கினா போதும். எப்படி மணக்குதுன்னு பாரு. கொட்டிக்கலாம், கொட்டி ஆட்டிக்கலாம். பாபா தோசை கலர் தோசை சூடு. தண்ணி துவைச்சி ஆட்டிக்கலாம். நீங்கள் கெட்டியாக வேணும்னா கட்டி ஆட்டிங்க, விளக்கமாக வேணும்னா விளக்கமாக ஆட்டிக்குங்க. முருங்கைக்கீரை பற்றி உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. அத்தனை சத்து இருக்குது, நல்ல இரும்பு சத்து இருக்குது முருங்கைக்கீரையில். முருங்கைக்கீரை பொறுத்த வரைக்கும் 5 வயசு பிள்ளைகளிருந்து சாப்பாடு கடையிலிருந்து சாப்பிட்லாம். மாசமாக இருக்கிறைய குழந்தை பொருத்தாச்சியே எல்லாமே சாப்பிட்லாம். இதில் அவ்வளோ ஒரு சத்து இருக்குது. முருங்கைக்கீரை கிடச்சின்னா அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. சரி கொண்டாந்து போடு. நல்லா அடிக்கணும், நெவு நெவுன்னு. நல்லா மஞ்சள் பேச்சு நெவு நெவுன்னு இந்த அளவுக்கு மஞ்சள் போது வலிச்சு எடுத்துக்கலாம். தோசை சுட்டாச்சு, சட்டி அடுப்பாக வச்சுக்கலாம். ஒரு பூணு தேங்காய் எண்ணெய், ஒரு பூணு கடுகு, கடுகு நல்லா பொரியிட்டு, கடுகு நல்லா பொரியிட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு போச்சு. 2 கொத்து கருப்பிலாந்தலை, 2 வரமிளகாய், கத்திரிக்கடை நல்லா பொரிஞ்சிக்கிடுச்சு. இதுக்கு மேலே ஆட்டி வச்சா முருங்கைக்கீரை கொட்டிக்கலாம். கல் கழுவு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். போதும், அரைக்கலாம். முருங்கைக்கீரை சட்னி ரெடி, தோசை ரெடி, வாங்க சாப்பிட்லாம்.
கம்மியாக போ. கொடு. தோசை பாரு அப்படியே மெது 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 மெதுன்னு இருக்குது பாரு. ஒன்று போடுங்க அந்த பிள்ளைக்கு. ஓரமாக ஊற்றுங்க போகிறோம். தூக்குறோம் கொஞ்சமாக. இல்லை வாங்கியா முருங்கைக்காய் சட்னி சூப்பராக இருக்குதுங்க. சூப்பராக இருக்குதா? அருமையாக இருக்குது. சாப்பிட்டு போட்டு சொல்லுங்க. சரிம்மா. நல்லா ருசியாக இருக்குது. சாரமாக நல்லா ருசியாக இருக்குதுல்ல? அருமையாக இருக்குது. சரி. தோசைக்கு முருங்கைக்கீரை சட்னிக்கு சூப்பராக இருக்குதாயா? அம்மா தோசைக்கு முருங்கைக்கீரை சட்னிக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குதுண்ணா. சரி சாப்பிடுங்க. சரி. சூப்பராக இருக்குதா? குட்டி மாதிரி சூப்பராக இருக்குதா? சரி நான் சாப்பிட்றேன், நீங்கள் வாங்க சாப்பிட்லாம். அப்படி இலையாட்டக்குது பாரு தோசை. மெது 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 மெதுன்னு. தோசைக்கு முருங்கைக்கீரை சட்னிக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது முருங்கைக்கீரை சட்னியும் சொல்ல மாட்டாங்க. ஒவ்வொருத்தர் என்னம்பாங்க முருங்கைக்கீரை சட்னி கசக்கும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வச்சு ஆட்டுங்க, சூப்பராக இருக்குது. யார் வேணாலும் விரும்பி சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கும் நல்லா இருக்குது, சாப்பாட்டுக்கும் நல்லா இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு போயிட்டு சொல்லுங்க. இது சேர்த்திங்க. நம்ம முக்கியமான பொருள். ஆட்டுக்கறி கோழிக்கறியை விட இது நல்ல வலுவு இருக்குது. இது அடிக்கடி சேர்த்திங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு போயிட்டு சொல்லுங்க. சூப்பர் இல்லை? அப்படி தொட்டு தொட்டு சாப்பிடு. ஆ